தாய் சூழனை கொள்வதற்காகவே பிறந்தாங்க இல்லையா? அம்மா பாத்தியா? கோவிந்தான அண்ணனுடைய திருநாமத்தை சொல்லி அம்மா வந்துருக்காங்க பாத்தியா? வாங்கிட்டார் தப்பாரி ஒரு 10 வருஷமா வந்து இருக்கிறேன். அம்மா சொன்ன பிரகாரம் இந்த பூக்குழியில யாருக்கும் சிந்தன செலவு இல்லாத அம்மா உடைய வாக்கு போய் போகாது இந்த மக்களை கட்டிக்காகிறான்னு சொன்னா இந்த அம்மாவுடைய அருள் தான். சாமி ஆவார் தம்பி. யாரு முடி மீது அருள் இருக்குதோ 1000 பேர் இருந்தாலும் அருள் இருக்க முடி மீது தான் மருள் வரும். அம்மா இந்த குழந்தை முடி மீது அருள் பாலித்து சில ஆண்டு காலமாகவே இருந்து நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வந்தமாக சித்ரா கவுல இருக்கிற மக்களுக்கு இருந்து ஒரு குறையில்லாத கட்டி காப்பே பண்ணிட்டு வந்துருக்காங்க பாத்தீங்கன்னா அம்மனை மாட்டிட்டா அந்த பாரு. யார மாதிரி வந்தது அன்னையாக இருக்கக்கூடிய துர்கா தேவி அம்மா வந்திருக்கிற தாயே ஏதோ இந்த யார மக்கள் தான் ஒன்று கூடி 3 நாள் திருக்கல்யாணம், அதாவது 3 நாள் திருக்கல்யாணம் 3 நாள் காப்பு கட்டி 3வது நாள் இந்த யார மக்கள் தான் ஒன்று கூடி உன கிரகமாக தாழ்த்தி இந்த நகர வளவத்துக்கு பண்றாங்க. நீ குருவாக்க போற தாயே சம்மதமா செய்யலாமா? எவ்வித குறையும் இல்லையே. உங்களுக்கு எப்படி குறையில்லாத
நாள் இருக்கிறோம். அந்த மாதிரி இந்த கிராமத்து மக்களை அல்லும் பகலும் 64 ஏமோ ஜாமம் எழுந்திருக்க வேலையெல்லாம் கட்டி காப்பது யாருடைய கடமை அம்மா? உன்னுடைய கடமை தானே. சந்தோஷம், அப்படியே செய்யணும். அது மட்டும் இல்ல தாயே, உன்னை நம்பி உன்னை நினைச்சு வேலை கட்டினா யாராருக்கு என்னென்ன படையிலோ அம்மா துர்கையம்மா இந்த குறை இருக்குது தாயே, நான் மாலை போட்டு பூக்குடி இறங்கணும் திருவிழாக்கு, எனக்கு எந்த குறையிலாலும் கட்டி காக்கணும்னு இந்த மக்கள் எல்லாம் மாலை எழுந்து திருக்காப்பு எழுந்து நேர்த்தி கட்டுறாங்க. இந்த அக்னி வசந்த விழாவும் பால்குடமும் எடுத்துட்டு வர போறாங்க. யாருக்கும் எந்த ஒரு குறையில்லாத ஆண்டுக்கு நீங்க எப்படி குறையில்லாத நடத்தியோ அந்த மாதிரி இந்த ஆண்டு குறையில்லாத நீங்க நடத்தணும் தாயே. சந்தோஷம் தானே? எவ்வித குறையில்லையா? சரி தாயே, பால்குடம் இருக்கும்போது நம்ம அனைவரும் 5 அருளாக கேட்டு பால்குடத்தை புறப்பாடு செய்ய அப்படின்னு முடிவு தாயே.